विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम् कालकर्ण्यपमृत्नादि बुद्ध विद्या बुद्धिमिमोषधरे इति तत्सत्यमादाय कर्म कर्तुं व्यवस्थति विरुद्धत्वात् अवश्यक्यं कर्म कर्तुं न विद्यया सहैव विदुषा तस्मात् कर्म हेयं मुमुक्षुणा देहस्य हितविशेषेण देहिनो ग्रहणं निजं प्राणिनां तदविद्योत्थं तावत् कर्म विधिर्भवेत् मेधि मेधीति देहादीन् अपोह्य आत्मावशेषतः अविशेषात्मबोधार्थं तेन अविद्या निवर्तिता 17வது ஸ்லோகம் முதல் பிரகரணத்துல உபதேச சாஸ்திரி கத்தியபாகம் பத்தியபாகம்னு ரெண்டா பிரிஞ்சிருக்க. கத்தியபாகம் ஆயிடுத்து, இப்ப பத்தியபாகம். இப்ப உபனிஷத்துன்னு என்ன? முதல்ல வேதாந்தங்களை கேட்கணும்னு சொன்னேன். வேதாந்தம்னா என்னது? வேதாந்தம்னா உபனிஷத்துன்னு அர்த்தம். ஏன் அப்படி வந்தது? வேதத்தினுடைய கடைசி பகுதியில இருக்கிறதுனால வேதாந்தம் அப்படின்னு. இந்த உபனிஷத்து என்னத்தை சொல்றது? ஞானத்தை சொல்றது. அந்த ஞானமானது அஜானத்தை ஒழிக்கும். அஜானத்தினால்தான், அறியாத்தனத்தால் தான் நம்ம எல்லா துன்பத்துக்கும் ஆளாயிருக்கும். யாராவது வேணும்னு துன்பத்தை வரவழைச்சுக்கிறானோ, வரவழைச்சுட்டானா அவன் மனிதன் இல்லை. மனிதன் சுகத்தை நாடுகிறார். சுகமானது எப்படி கிடைக்கும்னு தேடுறான். ஆனா அவனுக்கு கிடைக்கல. ஏன் கிடைக்கல? எங்க இருக்குன்னு தெரியல. எங்க இருக்குன்னு தெரிஞ்சா எடுத்துக்கோங்க. அதான் அறியாமை. அறியாமைன்னு ஏதோ அப்படின்னு சொல்றது இல்ல. சுகமா தேடுகிறேன், அது எங்க இருக்குன்னு தெரியல. தெரியாததுனால இங்க எங்கேயும் அலையிறேன். அலைஞ்சாலும் கிடைக்கிறேன். வீட்டுல ஏதாவது பொருள் காணும், பேனா காணும், சாவி காணும், நான் வெட்ட இடத்துல தேடுறோம்பா. வெட்ட இடத்துல தெரியலையே, தெரிஞ்சதுனாலதான் நம்ம எடுக்காம இருக்கோம். அதே மாதிரியே நமக்கு ஆனந்த வடிவமா இருக்கக்கூடியதான இந்த ஆனந்தம் ஆத்மா நமக்கு தெரியல. அந்த தெரியலேங்கிறதுதான் அஜானம்னு சொன்னேன். இந்த அஜானத்தினால அதை நம்ம அறியணும்னு ஆசை வந்திருக்க. அந்த ஆசையினால ஏதோ பண்ணிட்டு இருக்கோம். இங்க தேடுறோம், அங்க தேடுறோம், எந்த தேடலையே கிடைக்கலையே என்ன சலிச்சுக்கிறோம். வேற யாராவது 4 பேரை வெய்யறோம், அவன் திருப்பி உங்களை வெய்யறா. இவ்வளவு எல்லாம் கிடையாது. இதுக்குள்ள வேறையாவது வர அவன் வந்தா நமக்கு மனசு கவலையா இருக்கு. அவளோட பேசினாலும் கட்டம், பேசாத போனாலும் கட்டம். அவன் மணிக்கணக்கா இருக்க, நமக்கு பொருள் தேடணும். இவைகள்லாம் இது சாதாரண விஷயத்துக்கே இப்படி இருக்க. இந்த ஆத்மாங்கள் நமக்கு தெரியாததுனால ரொம்ப கஷ்டமா இருக்கு. பணம் இருந்தால் சந்தோஷம் வரும் நினைச்சோம்னா பணத்துக்காக அலைகிறோம். பதவி இருந்தால் சந்தோஷம் வருமோன்னு நினைச்சோம்னா பதவிக்காக அலைகிறோம். புகழ் இருந்தா நல்லதுன்னு புகழ் சம்பாதிக்கிறதுக்காக அலைகிறோம். கல்யாணம் பண்ணிட்டா சௌக்கியமா இருக்கணும்னு கல்யாணம் பண்ணிட்டான். பிரம்மராட்சத்தால குழந்தை பிறந்திருக்கான், அது கவலைப்படுறான். ஒண்ணும் சொல்ல தெரியல. மேலும் 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 துன்பங்கள் வரத்தான் வந்து கொண்டே இருக்க. ஆனால் ஆனந்தமா கிடைக்கல. கிடைச்சாலும் துளி துளி ஆனந்தம் தான் கிடைக்கிறது. இப்ப என்ன பண்றது? இந்த அறியாமைய போக்கணும். அறியாமைய போக்குறதுக்கு அறிவு ஒண்ணுதான் தர்வழி. இருட்டு போக்கணும்னா பிராணாயம் பண்ணினா இருட்டு போகாது. குதிச்சா இருட்டு போகாது. ஓன்னு கத்தினா இருட்டு போகாது. 4 பேரை வெட்ட இருட்டு போகாது. சாப்பிட்டா இருட்டு போகாது. இருட்டு போகணும்னு என்ன வேணும்? அந்த வெளிச்சம் வரணும். வெளிச்சம் வந்த பிறகு அப்புறம் இருட்டு போறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு கேட்கக்கூடாது. வெளிச்சம் வரும் பொழுது இருட்ட கொண்டுட்டே தானே வெளிச்சம் வருது. அதே மாதிரி
ஞானம் வறுமையானால் அறியாமையை போக்கிட்டே தான் ஞானம் வரும். அறியாமை போயிடுச்சுன்னா ஆராதனை நம்ம அனுபவிக்கிறோம். இப்ப 2 நிலை மனுஷனுக்கு இருக்கு. அறிந்த நிலைன்னு ஒண்ணு, அறியாத நிலைன்னு. இந்த அறியாத நிலையில இருக்கிறவன் சும்மா இருக்க முடியுமா? ஏன்னா இவனுக்கும் மனசுல ஆசை இருக்கு, கெட்ட பொருளை தேடி கண்டுபிடிக்கணும்னு ஆசை. அது கிடைத்தால்தான் நான் சந்தோஷமா இருப்பேங்கிற நிச்சயம் இருக்கு. அதுக்காக அலைஞ்சுட்டு கொஞ்சம் நஞ்சம் அறைகிறது இல்லை, அதுல இருக்காம கிடைக்கிறது அது கிடைக்கவே இல்லை. சோ இந்த நிலையானது ஒண்ணு. ஒரு மனிதனுக்கு இந்த நிலை இருக்கு. கிடைச்சிருக்குன்னு வச்சுங்களேன், அப்புறம் அவன் எப்படி இருக்கான்? இது வரைக்கும் எந்த தேடிட்டு இருந்தானோ, அதுக்காக கவலைப்பட்டு இருந்தானோ, அதனால துன்பத்தை அனுபவித்தானோ, எந்த ஒரு செயல் அவனிடத்துல இருந்ததோ எல்லாம் நினைவு. இதுமாதிரி செயல் பண்ணலையே, இங்கேயும் அங்கேயும் அலையிலையே, ஏன் அதன்ட்டு அலையில. இப்ப 2 நிலை. ஒரு நிலை அறிந்தத நிலை, இன்னொரு நிலை அறியாத நிலை. அறியாத நிலையில துன்பம் உண்டு, அறியாத நிலையில தேடும் செயல் உண்டு, அறியாத நிலையில இவனுக்கு மனசுல பதபதட்டம் உண்டு, அறியாத நிலையில நான் இதை தேடுகிறேன் என்கிற நிம்மதி உண்டு, இது என்கிற கவலை இருக்கு. இதே அப்படியா அறிந்த நிலைக்கு போங்க. அறிந்த நிலை உனக்கு கவலை இருக்கும் இல்ல, அறிந்த நிலையில டென்ஷன் இருக்கும் இல்ல, அறிந்த நிலையில என்ன இருக்க ஆனந்தம் தான் இருக்கு. நான் கண்டுபிடிச்சிட்டேன், பொருள் கிடைச்சிருக்கு, இருந்தாலும் இன்னொரு தரம் தேடிட்டே இருக்கே, தேடுவானோ என்ன அறிஞ்சுதான் ஆச்சு சார். நம்ம பொருள் வேணும்னு நினைச்சேன், பொருள் கிடைச்சிருக்கு. பொருள் கிடைச்சது நான் கொஞ்சம் தேடுறது இன்னும் கொஞ்சம் பண்றேன், நாளைக்கு தேடுறதுக்கு அபியாசம் வருமே அப்படின்னு. இப்ப ஒரே ஒரு மனிதனுக்கு அவனுக்கு ரொம்ப வேண்டியதான பொருளை அடைந்த பிறகும் அடையறதுக்கு முன்னாலையும் நிறைய பாகுபாடு இருக்கு. ஆகையால் இந்த 2ஐயும் சேர்த்து ஒரு நாள் பண்ண முடியுமா? ஞானம் வந்தது நான் தேடுறேன்னு சொன்னா என்ன சொல்லுவான்? இல்ல தேடிக்கொண்டே இருக்கும் பொழுது நமக்கு ஞானம் வந்துருதுன்னு சொல்லுவேடா? 2ம் இல்லை. ஒரு மனிதனுக்கு இதுவும் இல்லை அதுவும் இல்லை. ஆகையால் அதே மாதிரி இருக்கா, நமக்குள்ள இருக்கிற ஒரு ஆனந்தம் இருக்கு பட்சல, நமக்கு ஆனந்தம் இருக்கா நமக்குள்ள அது. தூங்கும் பொழுது என்ன பண்றேன்? தூங்கி எழுந்ததுமே என்ன சொன்னேன்? நிம்மதியா தூங்கினேன், உறக்கத்தில் ஆனந்தத்தை கண்டேன். எங்கிருந்து வந்தது ஆனந்தம்? டிவி பார்த்தீங்களா? தூக்கத்துல ஏதாவது லட்டு விட்டு சாப்பிட்டீங்களா? நல்ல ஆடை அணிந்தீங்களா? ஒண்ணுமே இல்லையே. இருந்தாலும் எல்லோரும் தூங்கி எழுந்ததுமே என்ன சொல்றான்? ஒரே ஆள் சொல்றான், நானா தூங்கினேன். நம்ம அதுக்கு யாராவது வர ராத்திரி படுத்துட்டா காரணம் முதல் கேள்வி, நானா தூங்கினேடா? அவன் என்ன சார் சொல்றான்? என்ன பண்றது, உங்க காத்துல தூக்கவே வரல, ஒரே கொசுவா வந்து படுத்து அப்படிங்கிறானா? எதுனா அப்படி கொசுங்களை குடிக்கின்றாலும் இல்ல நிம்மதியா தூங்கினேன், சந்தோஷமா தூங்கி அப்படித்தானே சொல்றான். தூங்குற வரைக்கும் ப்ராப்ளம், தூங்கி எழுந்ததுமே ப்ராப்ளம், தூக்கத்துல ஒண்ணும் இல்லை. எல்லோருக்கும் அனுபவம் தானே. அப்ப இந்த தூக்கத்துல நமக்குள்ள இருக்கிற ஆத்மா ஒண்ணுதான் ஆனந்தம்னு தெரிஞ்சுக்கணும். அந்த ஆத்மா காரணம் உங்களை கேட்டா, சுவாமி கருப்பா இருக்கா வெளுப்பா இருக்கா? நான் கருப்பா இருக்கலாம், ஆத்மா கருப்புன்னு சொல்ல தெரியல. உள்ளூர நான் தான் தெரியுது, உள்ளூர் இருக்கிறது என்னன்னு தெரியல. அப்படிப்பட்டதான ஒரு ஆத்மஸ்வரூபத்தை முடிச்சுட்டா அறிய முடியலை. அறிய முடியலைன்னா என்ன அர்த்தம்? அறியாமை. தேடும் பொருள் கண்ணுக்கு தெரியலன்னா என்ன அர்த்தம்? எங்க வச்சிருக்குன்னு தெரியல. அந்த தெரியலைங்கிறதுக்காக அறியாமைங்கிறது. அறியாமை வந்ததுன்னா அப்புறம் என்னாச்சு? தேட தொடங்கினேன். தேடும் பொழுதெல்லாம் என்ன இருக்கு? துன்பம் இருக்கு. அதே மாதிரிதான் மனிதன் பரதண்ணில இருந்து கிடைக்கிற பரியந்தம் என்னைக்கு கிடைக்கும்னா அப்புறம் தான் தேடுற பொருள் எப்பதான் கிடைக்கும்னா நான் என்ன சொல்றது? கிடைச்ச பொழுதுதான் கிடைக்கும். சில சமயத்துல மாதிரியே இருக்கா இல்லையான்னு சந்தேகம் வரும். எங்கேயாவது கொண்டு போயிட்டாளா, எங்கேயாவது போட்டேன்னா, மரத்தை யாராவது கொண்டு போய் வச்சுட்டேனா, இப்படி எல்லாம் சந்தேகம் இருக்கும். ஆனா நிச்சயமா காலமே தான் வச்சேன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுங்களேன், இங்கதான் வச்ச அப்படின்னு நம்பிக்கை இருக்கு. அந்த இடத்துல இல்ல.
ஆத்துக்காரையோ யாரையோ கேட்கறேன், நீங்க வச்சனே இல்ல, வச்சிருந்தா எங்க போயிருக்க, அதுக்கு கால் வந்திருக்கா, தானா போகுமா, அது ஜட பொருள் அல்லவா, வெச்ச இடத்துல இப்படி இருக்கத்தான் இருக்கும். இது வேற 2 வெச்ச அச்சதை போடணும் உங்களுக்கு. என்ன நடக்கிறதோ இல்லையா? அதே மாதிரிதான் இந்த ஆத்மாவை, நமக்குள்ள இருக்கக்கூடியதான இந்த ஆத்மாவை தேடி தேடி அலைஞ்சு, இப்படி கிடைக்குமா அப்படி கிடைக்குமா, இங்க இருக்குமா அங்க இருக்குமா அப்படி. சாதாரணமாக ஸ்திரீகள் இருக்கா, இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தலைக்கு ஸ்நானம் பண்ணுவான்னு ஆரம்பிப்பா. ஆரம்பிக்கும் பொழுது டைமண்ட் தோடு இருக்கு பார்த்தீங்களா, அதை எடுத்து, அதுக்கு இருக்கிற மரியாதை யாருக்குமே கிடையாது, ஆத்துக்காரர் கூட கிடையாது. அது எழுந்து நின்று நிற்கிறது, உட்கார்ந்து ஒரு டவல் ஒண்ணு போட்டுண்ட அதை கரெக்டா என்ன டக்கனுக்கு விழுந்துருச்சுன்னா டைமண்ட் அதை போட்டுமே, பத்திரமா எடுத்து அதை தேடி அதை ஒரு டப்பால போட்டு பத்திரமா வச்சிருப்பான். அவனுக்கு தான் தெரியும் ஏதோ விவகாரம் வயசாச்சு, அந்த பாட்டியம்மா எங்கேயோ வச்சுட்டான். இன்னொருத்தருக்கு சொல்ல முடியுமா என்ன தேடுறேன் அப்படின்னு மாட்டு பொண்ணு கேட்டா, ஏதோ தேடி வாங்கி தான் சொல்லுவான். டைமண்டோட தேவை சொல்ல மாட்டான். என்ன சுவாமின்னா, இந்த அம்மாவே 10 தடவை வச்சிருக்கா, நீ கேர்ஃபுல்லா இருக்க வேண்டாமா, எங்கேயோ வச்சுட்டு நீ இப்படி எல்லாம் தேவையே அப்படின்னு வச்சிருக்கா. இப்ப அந்த மாட்டு பொண்ணு சொல்ல முடியுமா? சொல்ல முடியல. ஏன்னா நீரும் இப்படி தானே சொல்லிட்டா கட்ட முடியும், சொல்ல முடியல. தேனாம இருக்க முடியுமா? ஆசைக்காரர் என்ன வெறும் மூலியா இருக்கேக்காத, ஏன் இப்படி இருக்கன்னு கேட்டா, அதோட இல்ல, இந்த தோடு சாதாரணம் இல்ல, குழந்தை கல்யாணம் போயிடுச்சு, அதுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் உண்டு. அம்மா அப்பா நெல்ல போயிட்டான்னு வச்சுக்கலாம், இருந்தாலும் குழந்தை கொடுத்தது, அது வேலை இருந்தது. இப்படி இருந்தா அந்த அம்மா எவ்வளவு தேடிட்டே இருக்கா, இங்க போய் அங்க போய் எந்த இடத்துல வைக்க முடியுமோ வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும், அங்க எல்லாம் தேடிட்டு இருக்கா. லோகத்திற்கும் அதேதான் நீங்களும் பண்ணிட்டு இருக்கேன். ஆன்மா கிடைக்காமல் பணம் இருந்தால் கிடைக்குமா, பதவி இருந்தா கிடைக்குமா, தரக்கட்டு இருந்தா கிடைக்குமா, இதுதான் மனுஷன் பண்ண முடியும். கிடைச்சுடுத்துனா இனிமேல் அவனுக்கு கவலை இல்லை. தேடுறதை நிறுத்தினான், கவலைப்படுறதை நிறுத்தினான், ஆனந்த பானுபவத்துல இருக்கான். ஞானம் வந்த நிலை. எப்பொழுது இவனுக்கு தேடிக்கொண்டே இருக்கானோ அப்பனுக்கு அவனுக்கு ஞானம் வரலை, எங்க இருக்கு தெரியலை, தேடிக்கொண்டே இருக்கா, கவலைப்பட்டு கொண்டே இருக்கா. கவலைப்படும் பொழுது என்ன பண்ணினா, முயற்சி பண்ணினா, அதான் கர்மாவப்படுத்து. சந்தியாவந்திலிருந்து ஆரம்பிச்சு அக்னிஹோத்திரம் பண்ணி இது அதுன்னு ஏற்றான கர்மாக்கள் பண்ணிட்டு இருக்கா. ஏன் தெரியுமா, இதை பண்ணினாலாவது சொர்க்கம் கிடைக்குமா, சுகம் கிடைக்குமா, கொஞ்ச நேரம் கிடைக்கிறது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா இறங்கி போன்னு அனுப்பிச்சுட்டாங்க. சுகம் இருக்கிற காலத்துல சீக்கிரமா டைம் போடுச்சு. லெக்சர் நன்னா இருந்ததுன்னா 8 மணி முடிஞ்சதுமே என்ன சீக்கிரமா முடிச்சுட்டாரு இன்னைக்கு அப்படிங்கிறது. லெக்சர் போர் அடிச்சதுன்னு வச்சுங்களேன், அப்புறம் என்ன மக்கள் தெரியுமா, என்ன லேட்டா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் கடியாரத்தை நான் அதெல்லாம் பார்த்துட்டு கடியாரம் நின்று போச்சா போயிட்டே இருக்கான்னு சந்தேகப்பட்டு என்ன இவ்வளவு டைம் ஆகுது சார், என்ன போகவே மாட்டேங்கிறதா அப்படின்னு நம்ம கையில கடியாரம் போகலையோன்னா பக்கத்து மனுஷனுடைய கையை பார்த்து இத்தனையும் நடக்கிறதோ இல்லையா. எப்பொழுது மனிதனுக்கு சந்தோஷம் வருதோ அப்பொழுது அவனுடைய சமயம் வேகமாக போறா போல இருக்கும். எப்பொழுது அவனுக்கு துன்பம் இருக்கோ அது ரொம்ப நேரம் ஆறா போல தெரியும். பஸ் ஸ்டாண்ட்ல ஒருத்தர் நிற்கிறார், பக்கத்துல இன்னொருத்தர் போனார். அவர் சாமி 41 பி போச்சான்னு அவங்க ஒரு யுகமா நிக்கிறேன்னா அந்த பஸ்ஸுக்காக பஸ் ஒரு யுகம் இல்லையே, என்னடா ஆச்சுன்னு நான் ஏண்டா கவலைன்னு அவருக்கு அதை பார்க்கறது கஷ்டம். பஸ் என்ன சின்ன எறும்பாத வந்தா தெரியாத, இந்நேரம் எட்டி எட்டி அந்த பஸ்ஸே பார்க்கலாம். அது சின்ன பொருளா இது, நமக்கு வேண்டிய பஸ்ஸை பார்க்கணும், எட்டி பார்க்கணும். வந்தா உங்க முன்னாள் தானே நிக்க போறது, சின்ன பொருள் இல்லையே. இருந்தாலும் மனுஷன் அதை தேடும் பொழுது அவனுடைய கவலை இருக்கா. அதான் ஆகையால் அஞ்ஞான நிலையில் அவன் கர்மாவை பண்ணுகிறான். லௌகிகமான கர்மாக்களையும் பண்றான், வைதிகமான கர்மாக்களையும் பண்றான். யஜ்யம் பண்ணினா, யாகம் பண்ணினா, தானம் பண்ணினா, கோவிலுக்கு போனா, அர்ச்சனை பண்ணினா, அபிஷேகம் பண்ணினா அப்பாதும் கிடைக்குமா, நான் சந்தோஷத்தை அடைவேனா அப்படின்னு சென்றான். அதே கிடைச்ச பிறகு சாந்தி நிர்வாண பரமா மற்றும் தாமதிகத்ததி சாந்தமா இருக்க. ஆகையால் இது வேற நிலை, அது வேற நிலை.
இந்த நிலையில அது பண்ண முடியாது, அந்த நிலையில இது பண்ண மாட்டான். அதே சந்தர்ப்பத்தில் ரெண்டையும் சேர்த்து பண்ண மாட்டான். இந்த கவலைப்படும் பொழுது நான் கவலைப்படுகிறேன், மீதி பேர்ல சௌக்கியமா இருக்கேன் பாத்தியா, இது ஒரு கவலை. இவன் தான் தேடிட்டு இருக்கேன், அவனை பிடிச்சுட்டு சும்மா இருக்காரு. அவனை ஏட்டா தேடப்படாது, நண்டு வாட்ட உட்கார்ந்து இருக்கேன் தாடி மாட அப்படியே அவன் சும்மா இருப்பான். நான் தேடி நன்னைக்கு நீ ஹெல்ப் பண்ணியோ உங்களுக்கு என்ன, நீங்க என்ன சொல்ல நீங்க தான் தேடணும்பா. சின்ன பையனா இருந்தா நீ இப்படிதான் பதில் சொல்றேன், நான் தேர் பண்றது வாயை கொடுத்து மாட்டிக்கிறேன். அதே மாதிரிதான் லோகத்திலையும் நடக்கிறது. ஆயா கர்மா பண்ணும் பொழுது நான் பண்ணுகிறேன், இதை பண்ணுகிறேன், இதற்காக பண்ணுகிறேங்கிற அறிவு இருக்கு. ஏன் சார் என்ன தேடுறது கேட்கறத தேடிருக்கேன், ஏன் தேடுறது எங்கேயோ வச்சுட்டேன்னு தெரியல, அது வேணும் இப்ப அதுக்காக தேடுறேன். அதனால பிரயோஜனம் இருக்கு, அதுக்காக தேடிட்டு இருக்கேன். யார் தேடுகிறேன்? நான் தேடுகிறேன். நான் தேடுகிறேன், இதற்காக தேடுகிறேன், இதை தேடுகிறேன், இப்படி தேடுகிறேன். நான் சொல்ல இதான் கர்மா. நான் தியாகத்தை செய்கிறேன், நான் கோவிலுக்கு போகிறேன். யார் போறார்? நான் தான் போறேன். எங்க போறேன்? கோவிலுக்கு போறேன். எதுக்காக போறேன்? பகவானை துதிக்கிறதுக்காக போறேன். பகவானை துதித்தா என்ன லாபம்? நான் விரும்பின பொருள் கிடைக்கும். இந்த எத்தனை விஷயங்களும் அறியாத நிலையில உண்டு, அறிஞ்ச நிலையில ஒண்ணும் இல்லாத சௌக்கியமா ஆனந்தமா இருக்கு. ஞானமும் கர்மாவும் சேர இவ்வளவு தூரம் சொல்றது என்ன விவகாரம்? நேற்றுக்கு கிளாஸ்ல சொன்னது ஞானமும் கர்மாவும் சேராதுன்னு சொன்னோம் இல்லையா? அதேதான். ஆகையால் அதோட மட்டுமல்ல, நான் எனக்குடையதான எண்ணம் இருக்கும் அறியாத நிலையில ஞானம் வந்த பிறகு ஆனந்தமா சிரிச்சுட்டு இருக்கேன். நானும் மறந்தான், நாமும் நானும் மறக்கலாம். என் பேர் இந்த குழந்தைகள் கிரிக்கெட் மேட்ச் பாக்குறா பாருங்க, அவன் அந்த மேட்ச் ஒண்ணுதான் அவனுக்கு ஞாபகம் இருக்கே தவிர நான் பாக்குறேங்கிறதுதான் மறந்துட்டான். அது எப்படின்னா டக்குன்னு சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க, அப்புறம் பாயிரம் மேல. ஏன் இப்படி பண்ணி நான் பாக்கணுமே, அந்த ஒரு பால்ல தானே விவகாரமே இருக்கு இப்படிங்கிறான். நீங்க ஏதோ ஆஃப் பண்ணிட்டேன் அவ்வளவுதான். அது ஒரு இது என்னடா இது மேல அவன் போண்டான வேலை இல்லையே, கால மாதிரி அவன் போட்டிருக்கான், இவன் அடிச்சுட்டே இருக்கான். இது போய் என்னன்னா மண்டு உங்களுக்கு ஒன்றும் புரியல அப்படிப்பா. அதுலதான் ஒவ்வொன்றும் பாக்கணும். இவ்வளவு கதைப்படுறான் பார்த்தீங்களா, விவகாரம் என்னடான்னு. அதனால இந்த கர்மாங்கிறத அஜ்ஞான நிலையில தான் பண்ணுவான், அதையே இதையே கலக்க முடியாது. நான் எனக்குடையதான எண்ணம் இருக்கும் பொழுது கர்மாவை பண்ணுகிறான், நான் எனக்குடையதான எண்ணம் போன பிறகுதான் சௌக்கியமா இருக்கான். இப்படி அச்சல்யா ஆயால் தேஹாத்தேன தேஹினோ கிரகணம் நிஜம் பிராணினாம் ததவித்யோத்தம் தாவத் கர்ம விதிர்பவேத் தேகாதீன் அபோஸ்ய ஆத்மா அவசேஷதः அவசேஷாத்மபோத அவிசேஷாத்மபோதார்த்தம் தேன அவித்யா நிவர்த்திதா. தேகாதீன் அபோஸ்ய ஆத்மா அவசேஷதः. இந்த வேதாந்தம் என்ன சொல்றது? தேடிக்கொண்டிருக்கிற பொருள் இருக்க, நீங்க அதை தவிர மற்ற பொருள்கள் அது இல்லைன்னு காட்டி கொடுக்க. நீங்க பேனாவை தேடுற, பென்சில் கிடைச்சதுமே என்ன சொல்றேன்? இதுல இருந்து தூக்கி போட்டுறேன். புத்தகம் கிடைச்சா என்ன பண்றேன்? இதுல இருந்து தூக்கி போட்டுறேன். அங்க ஒரு பெட்டி இருக்கு, அதை அப்புறப்படுத்துறேன், அது கீழே இருக்கான்னு பாக்குறேன். வேற ஏதோ இன்னொரு பொருளை பாக்குறேன், கத்து கிடைச்சது என்ன பண்றேன்? அப்புறப்படுத்துறேன். எந்த பொருள் உங்களுக்கு வேணுமோ அப்பொருளை தவிர உலகத்தில் இருக்கிற எந்த பொருள் கிடைத்தாலும் அதை அப்புறப்படுத்துறோம். அதே போல ஆத்மாவை தேடும் பொழுது என்ன சொல்லுது? சரீரம் ஆத்மா இல்ல, மனசு ஆத்மா இல்ல, புத்தி ஆத்மா இல்ல. நீங்க சொல்றதெல்லாம் புத்தகத்துல இல்லைன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு அதான் சொல்லிட்டு இருக்கேன். விவகாரம் முழுக்க விவகாரம் நடந்தார். வேதாந்தம் ஏன் நேதி நேதி என்கிறது? இது இல்லை, இது இல்லை, இது இல்லை அப்படின்னு சொல்றதேன்னா நீங்க தேடுறது இது இல்ல. எதை தேடணுமோ அதுதான், மீதி எல்லாம் அது இல்ல. நீங்க எதை தேடுறீர்கள்? ஆத்மாவை தேடுறீர்கள். நீங்க எங்க தேடுறீர்கள்? அனாத்மாவை தேடுற. அனுமார் சுந்தரகாண்டத்துல லங்கா நாட்டு பக்கத்துக்கு போன, அங்க எல்லாரும் தேடிட்டே இருக்காரு. வந்த இவர் ஸ்ரீராமா எங்க இருக்காரு? நாளைக்கு அந்த புறத்துல ஸ்திரீகள்லாம் தூங்குற காலத்துல அங்க போய் தேடி இருக்க. அப்புறம் பார்த்தா ஸ்திரீகள் தூங்குற காலத்துல பார்க்கறதே பாப்போம். தர்மசாஸ்திரம் என்ன சொல்றது? அவன் தூங்குற காலத்துல பார்க்கப்படாது. ஏன் சார் பிசாசு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா
வஸ்திரமானது இந்த பக்கம் அந்த பக்கம் போயிருக்கோம். அதனால பிரம்மச்சாரியா இருக்காலும் அதை பார்க்கப்படாது. ஸ்திரீகள் தூங்குற காலத்துல பார்க்கப்படாது அப்படின்பா. ஆனா இவர் என்ன பண்ணியிருக்கார், ஸ்திரீகள் எல்லோரும் தூங்குற அந்த புறத்துக்கு போய் ஒவ்வொரு அம்மாவும் சீதாதேவியாக தேடி தேடி பார்த்திருக்க. அப்புறம் அவருக்கு மனசுல ஒரு சந்தேகம் இருக்கு, ராமனுடைய தூத்தனா இருந்துன்னா எந்த காரியம் தர்மசாஸ்திரம் பண்ணப்படாதுன்னு சொல்றதோ அதை நான் பண்ணிருக்கேன், தப்பா எடுத்து என்ன பண்றது அப்படின்னு மனசுல கவலை வந்தது. கவலை வந்த பிறகு அவர் சொன்னார், ஸ்ரீயாமேவ பரிமாத்தியதே நகத்யா பிரமதான யோனி ததஸ்யாம் பரிமாத்தியதே. பாருங்க, எந்த பொருளானது தேடுறதோ அதுக்குள்ளத்தான் தேடணும். நகத்யா பிரமதான பரிமாத்தியம். ஒரு பெண்ணு காணப்படலைன்னா மான்குட்டி நடுவுல போய் தேடினா ஏதாவது பிரயோஜனம் உண்டோ? மான்கள் கூட்டத்துக்குள்ள தேடினா பிரயோஜனம் உண்டோ? எது எங்க இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கோ அதை எங்க பார்க்கணும். ஸ்திரீதான் இருக்க, சீதாதேவியே ஸ்திரீதானே, அதுக்குள்ள தேடினேன். இது நான் பண்றதுல இது லோக நியாயம் தான் இது அப்படின்னு தனக்கத்தானே இது போல நம்மளும் பண்ணிட்டு இருக்கோம். தப்பு பண்ண வேண்டியது இது, வேற வழி இல்லை சார், இப்படி லோகத்துல பண்றதுன்னு சொல்லிட்டு இருக்குமா இல்லையா? வால்மீகி இப்படி நம்மளையும் தமாஷ் பண்றது. சீரியஸா இருக்கிற இடத்துல கொஞ்சம் தமாஷ் பண்ண நல்லா இருக்கா. ஆனா என்ன சொன்னாலும் சம்ஸ்கிருதமே புரியல, இவன் இப்படி ரசிப்பான். இப்படி நசக்கியா பிரமதானட்டா முருகேஷ பரிமாறிக்கிறது. அதே மாதிரி என்ன சொல்றது, அப்பா இது ஆத்மா இல்ல, இது ஆத்மா இல்ல, சரீரத்தை ஆத்மா நான் சொல்றேன் அது இல்ல, பிராணன ஆத்மா நான் சொல்றேன் அது இல்ல, புலன ஆத்மா நான் சொல்றேன் அது இல்ல, ஆகாசத்து ஆத்மா நான் சொல்றேன் அது இல்ல. என்ன ஆத்மா இல்ல இல்ல, இது பேனா இல்ல, இது பேனா இல்ல, இது பேனா இல்ல, தள்ளி தள்ளி நிஜமாக எது பேனாவோ அதை கண்டுபிடிக்கிறதோ இல்லையா? அதை விட புஸ்தகம் காணப்பட்டது படம் என்ன, ஒரு 100 புஸ்தகம் தான், ஒவ்வொன்னா எடுத்து அந்த பக்கம் வைக்கிறோம். கேட்டா இது எங்க இருக்கு, இந்த புஸ்தகம் எங்க இருக்கு அப்படின்னு. அப்படித்தானே நீங்க தேடுற. அதே விதமாகத்தான் வேதாந்தம் என்ன சொல்றது, நீங்க இதுதான் பிரம்மம் நான் சொல்றேன், இதெல்லாம் பிரம்மம் இல்லை. ஆகாசம் பிரம்மம் இல்ல, ஜலம் பிரம்மம் இல்ல, தேஜஸ் பிரம்மம் இல்ல, நெருப்பு பிரம்மம் இல்ல, அதே போலயா பூமியும் பிரம்மம் இல்ல, புலனும் பிரம்மம் இல்ல, மனசும் பிரம்மம் இல்ல, புத்தியும் பிரம்மம் இல்ல, அதுக்குள்ள இருக்கிற அறியாமையும் பிரம்மம் இல்ல, அதுக்கு அப்புறப்படம் இருக்கு. ஆச்சாரியார் காலடி கஷேத்திரத்துல பிறந்த, அங்கேயே சன்னியாசம் வாங்கிட்டார். குருமுகமாக வாசித்தாத்தான் வேதாந்தம் தலையில ஏறும். புத்தகத்தை பார்த்தாலோ கம்ப்யூட்டர்ல டவுன்லோட் பண்ணினாலோ ஒன்னும் முடியாது. அதை குருமுகமாக வரணும், அவர் சொன்னாத்தான் புரியும். அதுக்காக குருவாச்சாரியர், இவரே ஜெகத்குரு. ஆனா மனிதனாக ஒரு பிறவி இருந்ததுன்னா குருமுகமாக தெரிஞ்சிருந்தாத்தான் வரும். அதுக்காக போற நர்மதா நதி தீரத்துக்கு போனார். குகையில உள்ள தபஸ் பண்ணிட்டு இருக்க. நான் வந்திருக்கேன், தபஸ் வந்து எழுதுங்கன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்படியே வெளியில காத்துட்டு இருக்க. அதுக்கப்புறம் அவர் அங்க இருந்து வெளியில வந்த கொஞ்ச நாள் நேரம் அனுப்புறோம். வந்ததுமே சாதாரணமா என்ன கேள்வி கேட்கறோமோ நாட்டுக்கு யாராவது தெரியாத வந்தா, யாரு வேணும், நீங்க யாரு, இதான கேள்வி கேட்கறது. யாரு வந்தாலும் முதல்ல, ஆனா பழைய நாள் இப்படி கேட்கப்படாது. யாரு வந்தாலும் வாங்க உட்காருங்க, என்ன வேணும். முதல்ல செல்பு நிறைய தீர்த்தத்தை வச்சுட்டு ஒரு டம்ளரையும் பக்கத்துல வச்சு தீர்த்தத்தை சாப்பிடுங்க அப்படின்பா. இப்படி சொன்னா எல்லாரும் நம்ம மாத்துக்குள்ள வந்துருவாங்க. இது டவுன் தான், இது கிராமாந்தரம் இல்ல. கிராமாந்தரம் வரவா போயிட்டு அவளுக்கு தெரியும், எல்லாரும் தெரியும். ஆனா விவகாரம் என்னடா இப்ப அப்படி இல்ல, எல்லாரும் வந்து விட்டா கஷ்டம். என்ன உங்க காலத்துல இருக்கிறது ஒரே ரூம் தானே, எல்லா பொருளும் வெளியில் தானே இருக்க, ரொம்ப கஷ்டம் சார் விவகாரம். அது வயசான வாழா இருந்ததுன்னா ரொம்ப பயங்கரம். இந்த வயசானதுன்னு என்ன தெரியல, அது 60 90 தெரியாது, அது கேட்காது. ஏன்னா 80 வயசான வாழ் கூட அவன் தன்னை யுவான்னு நினைச்சுட்டு இருக்கான். எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் ஆனந்தமா இருக்கு, அது வேற விவகாரம். ஆனா எல்லா பொருளும் எதிர்க்கத்தானே இருக்கு, அதனாலதான் பயப்படுறா இப்பெல்லாம். ஆனா யாராவது வந்ததுன்னு முதல்ல என்ன கேள்வி கேட்கிறேன், நீங்க யாரு, என்ன வேணும். ஆச்சாரியாலையும் அவ குரு அதான் கேட்டிருக்கார். வந்திருக்காரு, முன்னால பின்னால பார்க்கல, இவர் வந்திருக்கார். தத்துவம் இவர் பார்க்கிறார்.
எத்தனை மைலுக்கு அண்ணாண்ட நடந்து வந்திருக்கேன், காலடி எங்க இருக்கு, நர்மதா நதி எங்க இருக்கு, இவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கேன். அப்பெல்லாம் ட்ரெயின் பஸ் ஒன்றும் கிடையாது, நடந்துதான் வரும். உங்களை தேடி தேடி வந்திருக்கேன். இப்ப வந்து நீங்க என்ன பண்ற, என்ன ஒரு கேள்வி கேட்டேன். இந்த கேள்வி ஆன்சருக்காகத்தான் நான் வந்திருக்கேன். எந்த கேள்விக்கு ஆன்சர் தெரியணுமோ அது உங்ககிட்ட தெரிஞ்சுக்கலாம்னு வந்தா, நீங்களும் என்னதான் அதே கேள்வி கேட்கிறேன். என்ன பண்றது? தேவையில்லைன்னு சிட்டியை கேட்கறதுக்காக போனாலாம், ஈச்சம்பாய் கட்டின்னு அந்த அம்மா எதிர்க்க வந்தாலாம். ஒண்ணு சரியா இல்லையே அப்படின்னு பார்த்து இருந்தாலும் பெரியவர் சொன்னா நம்ம நோன்னு ரிஜெக்ட் பண்ணப்படாது. பார்த்தா பழைய நாள் சம்பிரதாயம். இப்ப அப்பாவே உனக்கு என்ன தெரியும் பாங்கிற பையன். இது இந்த காலம் பழைய நாளும் பெரியவா கேட்டா நோன்னு சொல்ல மாட்டா. எனக்கு தெரிஞ்சது நான் சொல்றேன், ஆனா அதை மாத்துங்க அப்படின்னு. நோயம் ந தேஜோ ந வாயோ ந கம்னேந்திரியம் வா ந தேஷாம் சமூஹா அநேகாந்திகத்வா சுடுக்கே கதித்தா ததே கோவசிவ கேவலோகம் அப்படின்னு. நான் பூமி இல்ல, நான் ஜலம் இல்ல, நான் நெருப்பு இல்ல, நான் வாயு இல்ல, நான் என்னுடைய கூட்டம் இல்ல, நான் மனசு இல்ல, புலங்கள் இல்ல. ஆனால் அந்த நானுங்கிறவன் யார எல்லாம் மிச்ச பிறகு எது இருக்கோ அது இப்படியும் தெரிஞ்சுருக்கேன். உனக்கு சொல்லிக் கொடுக்கறது ஒண்ணும் இல்லை, எல்லாம் முடிச்சு விட்டாங்க. அது அனுக்கிற மணி நேரம் வந்துருது. அது கதை இங்க உபதேச ஆசையில இல்ல. அப்படின்னா அது மாதிரி மற்ற பொருள்களை இது அது இல்லை, இது அது இல்லைன்னு சொல்றதான். நேத்தினே தீதிரே ஆதின்னு அபோக்கிய ஆத்மாவசேஷதா அபிஷேகாத்ம போதார்த்தம் தேன அவித்யா நிவர்த்திதா. நேத்தினே ஜாதிதே ஆதின்னு சரீரம் ஆத்மா இல்லை, மனசு ஆத்மா இல்லை, புலன் ஆத்மா இல்லை, இதெல்லாம் ஆனந்தம் இல்ல. என்ன துன்பத்துக்கு தான் காரணம். காலம் எழுந்ததுமே முதுகுவலி, தலைவலி, சரீரம் ஆத்மாவாச ஏதாவது ஒரு பார்த்தாக வலி இல்லாத இருந்ததா? டர்ன்ஸ் வந்துட்டே இருக்கு. சின்ன வயசுல நீ கவனிக்கலையே அப்போ இருக்க. மூக்கு ஒழுகிறது, கண்ணுல கரம் வருது, காதுல தீவு வருது, என்னமோ விவகாரம் இத்தனையும் இருந்து இதோடைய வாழ்ந்துட்டு இருக்கோம். என்ன பண்ற சொல்லுங்க பார்க்கலாம். இது சரீரம் ஆனந்தமா, புலன்கள் ஆனந்தமா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. திடீர்னு கண்ணுக்கு மெட்ராஸ் ஐங்கிறான். மும்பாயில இருந்தாலும் அவனுக்கு மெட்ராஸ் ஐயா. இது என்ன வம்பா இருக்க? மெட்ராஸ் எவ்வளவு பாவம் பண்ணிட்டேன். அந்த ஒரு முறையில அந்த மெட்ராஸ் ஐ வந்திருக்குங்கிறான். இப்ப ரீசெண்டா ரேட் ஃபீவர் இருக்கிறான். எல்லாரும் காதல விடாது. ரேட் ஃபீவர் ரேட்டுக்கு தானே வரணும், இவனுக்கு வந்து இருக்கு லோகத்துல விவகாரம் முழுக்க. அது மருந்தே கிடையாது. ரேட் ஃபீவர் மருந்தே கிடையாது. என்ன பண்ணணும்னா, நீங்க வந்து பெயின் கில்லர் போட்டோம் தூங்குங்க. ஒரு 10 நாளா நான் சரியாது. 10 நாள் வாழ்க்கையில கிருஷ்ணார்பணம்னு நம்ம இருந்தா நம்ம யூஸ் பண்ணா போல. ஆனா இப்படி போறதுங்கிறான். லோகத்துல இப்படி பாக்குறோமோ இல்லையா? அதே போல புலன் நீங்க இல்லை, ஏன்னா அது ஆனந்தம் இல்லை, ஆனந்தத்தை அளிப்பதும் இல்லை. பிராணம் அது மூச்சு காத்து இறக்கிறது சார். அவரவனுக்கு ஏதோ சின்ன வயசுல பரவாயில்லையே விட கொஞ்சம் வயசுல மாடி ஏறுறப்பவே மூச்சு காத்து இறக்கிறது. வேகமா வந்தா பேச முடியல. இப்படி எல்லாம் கவலைப்படுறாங்க. பிராணன் ஆத்மா ஆகுமா? இப்படி இவைகள் ஆத்மா இல்ல ஆத்மா இல்லைன்னு சொல்றது. நேதி நேதி நத்மா திதினே பரமஸ்தி அதான் சொல்றாரு. நேதி நேதி ஆதின்னு அபோக்கிய ஆத்ம அவசேஷதா கடைசியில ததேகோ வசிஷ்ட சிவ கேவலோ. இவைகள்லாம் மிஞ்சினது எது இருக்கோ அதுதான். உலகம் ஆத்மா இல்ல, பொருள் ஆத்மா இல்ல, சரீரம் ஆத்மா இல்ல, புலன் ஆத்மா இல்ல, மனது ஆத்மா இல்ல, புத்தி ஆத்மா இல்ல, அதுக்குள்ள இருக்க அறியாமையும் ஆத்மா இல்ல. அதுக்கு மேல அப்பாற்பட்டது எது மிஞ்சி இருக்கோ, எல்லாம் தள்ளின பிறகு மிஞ்சி இருக்கோ அதுதான் அப்படின்னு சொல்ற. அவசேஷதா அபிஷேகாத்ம போதார்த்தம் என்ன அந்த பொருளை தேடுவதற்காக தேன அவித்யா நிவர்த்திதா. இந்த ப்ராசஸ்னால when all other things are removed கடைசியில் அத்தனை மிஞ்சி இருக்க விபாசம் என்ன இருக்க, மீதியெல்லாம் இல்லை இல்லை என்று நீக்கின பிறகு 5 குழந்தைகளுக்கு அவர் ஆட்களை இவன் பண்ணல, வேற தப்பு நடக்கிறது. யாரா பண்ணினா இவர் இல்ல அவர் இல்ல அவர் இல்ல அவர் இல்லைன்னு கடைசியில் யாருன்னு கடைசியால கேட்காதீங்க, அவன் தான் கொடுக்க. அது மாதிரி இல்லை இல்லை என்று சொல்றதெல்லாம் முடிந்த பிறகு எது மிச்சம் இருக்கா அதான் அப்படி. நிவர்த்தி
பிரயுக்தா கதம் பூய பிரசூயேத பிரமாணதா அசத்தேவ அவிசேஷோபி பிரத்யகாத்மனி கேவலே. சார் கண்டுபிடிச்சுட்டேன் சார். என்னது? நான் தேடிட்டு இருக்கிற பேனாவை கண்டுபிடிச்சுட்டேன். இப்ப அடுத்தது என்னன்னு கண்டுபிடிச்ச பிறகு அவன் திருப்பி அழலாம். சாதாரணமா நான் என்ன சொன்னேன்? கண்டுபிடிச்ச பிறகு சந்தோஷமா இருக்கணும், எல்லாத்தையும் மறக்கணும், ஆனந்தமா இருக்கணும். ஆனா என்ன பண்றது தெரியுமா? நான் கண்டுபிடிச்ச பிறகு திரும்பியும் டவுட் இருக்கு. இதோட சந்தேக பிராணிகள். இன்னைக்கு கண்டுபிடிச்சுட்டேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனா யார் அது வந்த பிறகு மறுபடியும் நாளைக்கு தொலைக்க மாட்டேன்னு என்ன சார் கண்டுபிடிச்சு கேரண்டி? நாளைக்கு இது மறுபடியும் எங்கேயாவது வச்சுட்டேன்னு மறுபடியும் தேடணுமே. இந்த அறியாமை நாளைக்கு வந்தா என்ன பண்றது? இவன் என்ன பண்றது? அதுக்காக தான் இப்ப என்ன பண்றா சில பேர் கண்ணாடியை எங்கெங்க வச்சுடுறான். கண்ணாடிய மீதி பொருள் கண்ணாடி இருந்தா தேட முடியும். கண்ணாடி தேடுறதுக்காக தான் தெரியலையே அவருக்கு எப்படி தேடுறது. அதுக்காக என்ன பண்றா தெரியுமா? நான் அதுக்கு ஒரு கண்ணை கட்டி இன்னொரு மங்களசூத்திரமா போட்டுக்கிறேன். அதோட வேற என்னடா இப்ப அதை விட மோசம் கண்ணாடி விட, கண்ணாடி போனா கண்ணுக்கான் தெரியாது, செல்போன் போனா வாழ்க்கை முழுக்க போயிடும் போது. அதுக்காக செல்போனையும் ஒரு கையில கட்டி தொங்க வைப்பேன். இது என்னென்ன தொங்க போறதோ கழுத்துல தெரியாது. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கா? கைப்பிடி ஏண்டா மருந்து எங்கேயாவது வச்சு கொடுவோம் இருந்தாய். இவனுடைய கவலை என்னன்னா, அதே போல இவ்வளவு கஷ்டப்பட்ட வேதாந்தத்தெல்லாம் கேட்டு சனிக்கிழமை நாயக்கமா விடாம பாரதி விஜயனுக்கு வந்து முடிகிற மாதிரி இருக்கு, அதை முடியாமல் இருக்கு. இவ்வளவு சிரமப்பட்டிருக்கக்கூடியதான இந்த வேதாந்தத்தை கேட்டு ஒரு நாளைக்கு பிரம்மத்தை அடைந்தாலும் மறுபடியும் மறக்க மாட்டேன்னு என்ன கேரண்டி? கேள்வி நல்லா தானே இருக்க. ஏன்டான்னு இப்ப மறந்து தானே கவலைப்படுற. இப்ப மறந்தவன் நாளைக்கு மறக்க மாட்டேன்னு என்ன சார் கேரண்டி? இப்படிப்பட்ட கேள்வி எல்லாம் கேட்டேன்னா உபனிஷத்துல சமாதானம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் இருக்கு, கஷ்டம். அதனால இப்படி வளர்த்து கேள்வி கேட்டேன்னா இந்த +2 பப்ளிக் எக்ஸாமினேஷன் பாருங்க, அதுல புத்தகத்துல இருக்கிறதா செட் பண்ணிருக்காரு, கரெக்டா தான் பண்ணிருக்காரு. ஆனா கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இல்லை. அதனால ஒரு 5 மார்க் போடணும். 95 மார்க் வாங்கினவனுக்கு இந்த ஒரு 5 மார்க் என்ன போச்சு? வாழ்க்கையில இந்த 5 மார்க் தான் இருக்கு. இப்ப நீ 95 வாங்கின 5 வாங்க என்ன விவகாரம்? அந்த ஒரு கவலை மனுஷனுக்கு இருக்கு பார்த்தா, அந்த கவலைக்கு என்ன பண்றது? அறிந்த பிறகும் கவலை இருக்கே சார், அதான் பயமா இருக்குன்னு சொன்னான். அதனால அறிவானே வேதம் என்ன படிக்கலைன்னா, வேதம் வாசித்து அது மறந்தா மகாபாபமா. இது யார் பாரதம் சொன்னான். கைகேயம்மா வந்திருக்கா. கைகேயம்மா இது போல உங்க அப்பா எல்லோரும் சேர வேண்டிய இடத்துக்கு தான் உங்க அப்பா போய் சேர்ந்திருக்க. அப்பா எங்கேன்னு கேட்டா என்ன பதில் வந்து, வால்மீகி எப்படி எல்லாம் கமெண்ட் பண்றா தெரியும். எங்க போயிருக்க? யாராவது காமகதின்னு யாரும் எங்கன்னு சர்வே யாராரு எங்க போகணுமோ அந்த இடத்துக்கு போனார். அந்த மாதிரி கவலை இருக்கா போல தெரியல. விஸ்வநாதம் இருக்க வேண்டியது போய் சேர்ந்திருக்கா. நாம் சாகரோகதி ஒரு நாள் மூட வேண்டியது இன்னைக்கு போயிட்டாரு. ராமன் எங்க லட்சுமணன் எங்க போற காலத்துல என்ன எனக்கு ஏதாவது விஷயம் சொல்லிட்டு போனாரா? ராமா லட்சுமணான்னு கத்திலே போயிட்டாரு. ஐயோ அவாது காட்டுக்கு போயிட்டா ரொம்ப கோபம். இது கௌசல்ய பாக்கிறதுக்காக போனா கௌசல்ய பக்கத்துல சுமித்திரையும் இருக்கா. சுமித்ரா சொன்னாலா, இந்த பாரு பரதனுடைய பிள்ளை வரான் அப்படின்னு சாதாரண மாற்றம். இந்த கைகேயம்மா பிள்ளை வந்திருக்கான் பரதன் அப்படிங்கிற. இவர் என்ன நினைச்சிட்டார்? என்ன வயிற பாவம் ராஜ்யத்துல எனக்கு ஆக வேணுங்கிற அபிப்பிராயத்துல இப்படி பேசுறான்னு நினைச்சுண்டு, ராமன் காட்டுக்கு போறது சம்மதமா இருக்குமேயானால், எனக்கு ராஜ்யம் வேணும் என்கிற ஆசை எனக்கு இருக்குமேயானால், இந்த பாபங்கள்லாம் எனக்கு வந்து ஓட்டட்டும் அப்படின்னு 1, 2, 3 லிஸ்ட் கொடுக்குறான். அந்த லிஸ்ட்ல வேதத்தை படிச்சு வேதத்தை மறந்தால் என்ன பாபமோ அந்த பாபம் என்ன வந்து சேரட்டும் அப்படின்னு இதை படிச்சான். நல்லது சொல்றது கேட்டான். இதனால தான் சார் நான் வேதாத்தியம் பண்ணல. படிப்பானே அதை மறப்பானே பாபத்தை கொண்டு வந்து கொடுப்பேன். அதே போல வேதாந்தத்தை வாசித்து மறுபடியும் ஆத்மாவை மறந்து என்ன இது வந்துதானே பெட்டர் வாசிக்காம இருக்கிறதுன்னா இல்லப்பா. இந்த ஆன்மா ஒரு தடவை உனக்கு கிடைச்சதையானால் நீ அதை மறக்க மாட்டாய். ஏன்னா சிலது நீங்க மறக்க மாட்டேன், மறக்க முடியாது. வாழ்க்கையில முதல்ல சைக்கிள் பேலன்ஸிங் கண்டுபிடிச்சோம்னா வந்துருதுன்னா 10 வருஷம் சைக்கிள் தொடலைன்னு விட்டுருமா?
என்ன டெய்லி டிராவல் பண்ணிட்டு இருக்கல, ஒண்ணு சைக்கிள் அனுப்புற மோபைல், மோட்டார் ஆன் பெடல், அதான் மோபைல் ஆச்சு. அதுக்கப்புறம் என்னடா சென்னு, அதுக்கப்புறம் மோட்டார் சைக்கிள் அது வாங்கிட்டு இருக்கு. அது போயிட்டே இருக்கு. கார் வாங்கினாலும் சரி, ஒரு ஸ்கூட்டராக குட்டி வண்டி ஒண்ணு இருக்கணும். அது தந்து பொத்துல போயிட்டா அது ஒரு சந்தோஷம் மனுஷாரு. எனக்காவது மறந்தாலும் மறக்கல. அதே மாதிரியே நீச்சல் கத்துட்டானா நீச்சலை மறந்தானோ, என்னைக்காவது கொஞ்சம் கால நழுவி உள்ள போனாலும் ஆனந்தமா நீச்சல் கட்டு வந்து நோக்கியும். இது எல்லாம் வேதாந்தம் மறக்கிறது, ஸ்லோகம் மறக்கிறது, இது எல்லாம் மறக்கிறது. இதெல்லாம் மறக்கலையா? அதே மாதிரிதான் ஆத்மாவும் மனசு வந்துன்னா அதனுடைய சம்ஸ்காரம் உங்க மனசுல எப்பொழுது மறுபடியும் மறக்க மாட்டேன். மறக்காததுனால மறுபடியும் அறியாமை வந்து ஓன் தெரியாது. இன்ஃபேக்ட் அறியாமைங்கிறது அஜ்ஞானம். அஜ்ஞானங்கிறது என்னைக்கு ஆரம்பிச்சது, அது பீனிங் இல்ல. அதுக்கு உங்களுக்கு பிரெஞ்சு தெரியாது, எத்தனை நாளா தெரியாது, கொரோனா நிலம் தெரியாது. போன ஜென்மம் தெரியுமா? இல்ல போன ஜென்மம் நான் பசமாண்டா தானே இருந்தேன், பிரெஞ்சு எப்படி தெரியும்? அதுக்கு முன் ஜென்மம் யாருக்கு தெரியும்? தெரியுமா தெரியாதுங்கிறது எப்படி தெரியாது? போய் பார்த்து கொடுக்க. அதனால விவகாரம் கிடையாது. இந்த அறியாமைங்கிறது பிகினிங் இல்லாதான ஒரு விஷயம். ஆனா ஞானம் வந்தா போயிடும். இமாலய குகையில இருட்டு இருக்கு சார், எத்தனை நாளா இருக்க தெரியும். ஆனால் டார்ச் போட்டதுமே இல்ல. அதே மாதிரி தான் இந்த அஜ்ஞானமும் அது முதல் இல்லாதனால அழிந்ததுமே அழிந்ததான், மறுபடியும் அது வராது. அதான் சொல்ற நிவர்த்தா சா கதம் பூயா பிரசூய பிரமாணதா. பிரமாணத்தா நிவர்த்தாத்தா, பிரமாணத்தினால அழிந்ததான, சாஸ்திர பிரமாணத்தினால அழிந்ததான அந்த அஜ்ஞானம் கதம் பூய பிரசூயேத, மறுபடியும் என்னமா வரும்? அசத்திய வாசேட்டு அவிசேஷேபி பிரத்யேகாத்மனி கேவலே. ஏன்னா அது வேற எங்க இருந்து வரும்? ஆத்மாவில இருந்து வருமா, வேற எங்கேயாவது வருமா, தன்னுடைய பொருள்ல இருந்து வருமா? வரதுக்கு சான்ஸே இல்ல. ஆகிய ஒன்ஸ் உங்களுக்கு ஞானம் வந்துருந்தேன்னா வருமா? கேட்கல, நிச்சயமா வரும். நம்ம எல்லாம் முயற்சி பண்ணிட்டே இருக்கோம். இன்னைக்கு இல்ல 10 வருஷம் ஆனாலும் நிச்சயம் வரத்தான் வரும் இந்த பிறவில, சந்தேகப்பட வேண்டாம். ஆனா வந்த பிறகு மறுபடியும் மறந்துடுவேனா, அந்த கவலையும் வேண்டாம். நூய பிரசூயேத கர்த்தா போக்தா திதி கதம் ததஸ்மீதி ச விஜ்ஞானே தஸ்மாத் வித்யாபராயிகா. நூய பிரசூயேத, மறுபடியும் அது பிறக்கலைன்னா, அஞ்ஞானம் பிறக்கலைன்னா, நான் இதை செய்கிறேன், நான் இதை அனுபவிக்கிறேன், எனக்கு ஒரு இதான எண்ணம் வராது. நான் தேடுகிறேன், எனக்கு கிடைக்குமா, இது கிடைக்கா சந்தோஷமா இருப்பேன் இப்படின்னு கவலையில் தானே தேடிட்டு இருந்தான். கிடைச்ச பிறகு இந்த கவலை இருக்குமா? அதான் சொல்றேன் கர்த்தா போக்தா இது கதம் ததஸ்மீதி ச விஜ்ஞானே. அதே போல நான் சத்ரூபமான பிரம்மம், ஆனந்த வடிவமான பிரம்மம் என்ற அறிவு வந்தது. தஸ்மாத் வித்யா, அதுக்கப்புறம் இன்னும் ஒரு கவலை உண்டு. தஸ்மாத் ஆயா வித்யா அபஹாயிகா, வித்யானது வேற எதையும் எதிர்பார்க்கவில்லை. அத்தியரேதயுக்தா ஞாசஸ்ருத்யா அதையேவஹி. அதனால்தான் உங்க வேதாந்தங்கள்ல என்ன சொல்றது? அத்தியரேதயது ஞாச ஏவாத்தியரேதயது. தைத்தரிய வேதத்துல, தைத்தரிய சமயத்துல ஞாச ஏவ அத்தியரேதயது சந்நியாச யோகாத்யதய சுத்த சத்வா தே பிரம்ம லோகே பராந்த காலே பராமிருதாத் பரிமுச்சந்தி சர்வே. வேதாந்த விஞ்ஞான சுனிச்சிதார்த்தம், வேதாந்தத்தை படித்ததனால ஏற்பட்டதான அறிவு, அது வேதாந்த ஞானம். அந்த வேதாந்த ஞானமானது நன்றாக அபரோட்சமாக வந்தது வேதாந்த விஞ்ஞானம். அந்த வேதாந்த விஞ்ஞானம் இன்னது என்று சந்தேகம் இல்லாமல் இருக்கிறவா சுனிச்சிதார்த்தம். நிச்சயதார்த்தம் சுனிச்சிதார்த்தம் 1000 பேர் அசைச்சாலும் ஆசிரியாம இதான் உண்மைன்னு தெரிஞ்சின்ற மகான்கள். அப்படிப்பட்டதான ஞானம் வந்தவனுக்கு அவன் எல்லாத்தையும் விட்டு விட்டு இருப்பான் சார். ஞாப ஏவாத்தியரேதயது இது சுருத்தியா அத ஏவகி ஆயந்த கர்மப்யோ மர மானசாந்தேவ்ய ஏதாவது வாஜினம் வாஜினாம். அதே போலயே பிரதாரண்யகோபனிஷத்து அது என்ன வாஜின்னா குதிரை, குதிரையாக இருந்தா ஹயக்கிரேவர் வழியா வந்தது. ஆயால் அதுக்கு வாஜி அப்படிங்கிறது பிரதாரண்யகோபனிஷத்துக்கு
அந்த பிரகதாரண்ய வாசகமேய சம்ஹிதான்னு பேரு. அப்படி அவ என்ன சொல்லிட்டு இருக்க, ந கர்மண பத்தேனோ கனியான், இந்த ஆத்மா எனக்கூடியதான பொருளானது கர்மாவை செய்ததுனால வசதி ஆறதோ அல்லது செய்யாததுனால குறைஞ்சு போறதோ இல்ல. கர்மபியோ மனசாந்தேபிய ஏதாவது பஜினாம, எல்லா கர்மாக்களும் உபாசனைகளும் பண்ணினா இந்த பொருளை அடையத்தான். அமிர்தத்துவம் ஸ்ருதம் யஸ்மாத் தியாகம் கர்மம் மோட்சமே. இது எப்படி அந்த ஆத்மாவை அடையத்தான் உங்களுக்கு அமிர்தத்துவம்னு சொன்னதுனால இனிமேல கர்மா பிரயோஜனப்படாது. அகிருஷ்டோமவதியுக்தம் கத்வேதமபிதீயதே. அகிருஷ்டோமாதி கர்மாக்கள் யஜ்ஞ யாகங்கள், அப்தோர் யாகம், சோம யாகம், ஜோதிஷ்டோமம், இப்படி நிறைய வேதத்துல சொல்லிருக்கு. அவைகள்லாம் இனி உபயோகப்படாது. எப்படி நைகாதோ திருஷ்டாந்தோ விஷமோ பவேது. அதோட இல்ல, எந்த ஒரு கர்மாவை நீங்க பண்ணணும்னா ஒத்தரா பண்ண முடியல சார். இது கர்மாவுக்கும் உபாசனத்துக்கு பேசிக் டிஃபரன்ஸ். ஒரு கர்மாவை பண்ணோம்னா, ஒரு பூஜை பண்ணணும்னு வச்சுட்டேன்னா, சொத்து வழக்கு இருக்கா, திரி இருக்கா, எண்ணெய் இருக்கா, அப்ப பார்த்ததுலதான் எண்ணெய் இருக்காது, எல்லாம் இருக்கு. வசதி பெட்டி இருக்கு, நாளே குச்சிட்டா இருக்கு, ஒவ்வொரு குச்சியா இருக்கிறா, எல்லாம் எரியல. ரொம்ப அழகான வசதி பெட்டி. என்னடா எரியவே இல்லை சார். ஒன்னே ஒண்ணு கலைகள் இருக்கு, எரிஞ்சதுன்னு சந்தோஷப்பட்டான். அந்த கிட்ட போறப்ப அழுது போச்சு. இன்னைக்கு சுவாமிக்கு தீப பிராப்தி இல்லைன்னா பண்றது எவ்வளவு கஷ்டம் பார்த்தீங்க. 4 குச்சி இருந்த 4 ட்ரையலும் உங்களால முடியலையாங்கிற ஆத்துக்காச்சு என்ன பண்றது? இதுவும் மிஸ்டேக் நடந்து போயிடும். ஒரு சின்ன விவகாரமானம்னா, ஒரு பூஜை பண்ணணும்னா எவ்வளவு கஷ்டம். வரலட்சுமி விரதத்தை அன்னைக்கு வாத்தியாரே வரமாட்டேங்கிறேன். எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். காலம் 4 மணிக்கு எழுந்து ஸ்நானம் பண்ணி 9 ரகமான எல்லாம் பண்ணி பட்டணங்கள்ல பண்ணி ரெடி வச்சிருக்கேன். 9 ஆச்சு, 9:30 ஆச்சு, 10 ஆச்சு, 4 தடவை டெலிபோன்ல பண்ணி இப்போ வந்து இருக்கேங்கிற. எங்க என்ன பக்கத்து தான் இருக்கேன். எதை லாபம்? நம்ம அதுக்கு வந்தா தானே உண்டு. போராத வரைக்கும் 10 12 எண்ணிக்கை வேற. பரமேஸ்வரர் சனிக்கிழமை வருமா? சனிக்கிழமை தான் வரும். குட் ஃப்ரைடே சனிக்கிழமை வந்ததுன்னா அதே மாதிரி பரமேஸ்வரர் தான் அன்னைக்குதானே வரும். 10 12 ராம் காலம் என்ன விவகாரம்? இந்த 10 12 10 வரா போல இருக்கு. அவர் கரெக்டா 10:24 வர உட்காரு நம்மள கரெக்டா இதெல்லாம் அனுபவிச்சு பார்த்திருக்கணும். அப்ப விவகாரம் என்ன? ஒரு செயலை பண்ணணுமே மனிதன் இத்தனை வழிகளை தேட வேண்டியிருக்கு, இத்தனை அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. நைக காரக சாத்தியத்வாது. ஒரு கர்மாங்கிறது அநேக காரகங்கள், பல பொருள்கள் சேர்ந்தாத்தான் முடியும். பலான்யத்வாச்ச கர்மனா. அதனுடைய பலமும் என்னடா, ஒரு நாளுக்கு அழிஞ்சு போறது, பர்மனண்டா இருக்காது. வித்தியாச விபரீதா. ஆனா அறிவானது வந்திருந்தேனால் இனிமேல போகாது. இதுக்கு அது அறியறதுக்கு வேற ஒண்ணும் வேண்டாம். குரு கிட்ட நீங்க வெறுமனா உட்கார்ந்து கேட்டுட்டே இருந்தா போறோம். ஏதாவது இருக்கணும்னா காசு வேணுமா, பொருள் வேணுமா, சரீரத்துல கஷ்டம் வேணுமா, ஒண்ணும் கிடையாது. குரு சொல்றது கேட்டுட்டே இருக்கணும், கேட்ட மனசுல வந்துட்டே இருக்கணும், அவ்வளவுதானே. இதுக்குன்னு வேற ஒண்ணும் வசி பெற்று அது இது வேண்டாமா? அதனால்தான் வித்தியாச விபரீதா. ஆகையால் அதோ திருஷ்டாந்த. அதனால இது வந்து சேராது. கிருஷ்யாதிவத் பதார்த்தத்வாத் அந்யகமோபப்ரம்மணம் அகிருஷ்டோமஸ்து அபேட்சேத வித்யான்யத்தியமபேட்சதே. கிருஷ்யாதிவத் பதார்த்தத்வாத். இந்த பயிர் செலவு பண்ற பாத்தீங்களா கிராமாந்தரத்துல ரொம்ப கஷ்டம். அவன் வந்து ஒவ்வொரு நாளும் காலமே 6 மணி 7 மணிக்கெல்லாம் எழுந்து போய் அதுல உழுது, அதுக்கப்புறம் பீஜாபாபம் பண்ணி கலப்பை எடுத்து அத்தனையும் பண்ணி கரெக்டா அந்தந்த சமயத்துக்கு ஜலம் வரும்படி பார்த்து, அதுக்கப்புறம் எலி இலி வராம அதுக்கு பார்த்துட்டு அதுக்கு கெட்டு போகாம மருந்து போட்டு பல கவலை இருக்க. இத்தனையும் இருக்கு. அடுத்த வாரம் அறுவடை பண்ணலாம். நன்ன கதிரெல்லாம் வந்திருக்கு. எல்லாம் கொட்டோன்னு மழை பெஞ்சது. 1 வருஷம் காரியம் எல்லாம் கெட்டு போச்சு. என்ன பண்றது? இதுல வெட்டுக்கிளி வந்துருக்கு. ஒரு 1000 கிளி ஒரு தடவை வந்து அந்த பயிரெல்லாம் கீழே தள்ளி கதிரெல்லாம் கீழே கடிச்சு போட்டு விடுத்து. லாபம் உண்டா? அதனாலதான் அவன் பகவான் ரொம்ப பக்தியா இருக்கான். டென்ஷன்
வாழ்க்கையில கவலை இருந்ததுன்னா, பயம் இருந்ததுன்னா அப்படி பண்ணிட்டு இருக்கான். நம்ம பாட்டுக்கு என்னடா உத்தியோகத்தை போடுறோம், சம்பளம் கொடுக்காம இங்க போறோம். இப்ப எல்லாம் கொடுக்கறதே இல்ல சம்பளம். 1ஆம் தேதி உங்க அக்கௌண்ட்ல, 30ஆம் தேதி அக்கௌண்ட்ல டிரான்ஸ்பர் பண்ணிவிடுறான். இவன் பேங்க்ல அதை பாத்துக்கிறதே வேலையே தவிர வேலை செய்கிறது இல்ல. யாரையும் நான் சொல்லல, அது வேற கோச்சுக்காது. ஏன்னா எதை சொன்னாலும் பாப்பம் வரலாமோ. என்னடா அவனுடைய நிலை என்னதுன்னு பாத்துக்கலாம். ஆனா அவன் எதை எதிர்பார்க்கலாம்? தன்னுடைய முயற்சியை மட்டும் எதிர்பார்க்கல. இத்தனை பொருட்களும் இல்லாம இருக்கணும், கதிரை சாப்பிடுறதுக்காக வெட்டுக்களி வராம இருக்கணும், அந்த சமயத்துக்கு வேண்டாத சமயத்துல மழை பெய்யாம இருக்கணும், வேண்டிய சமயத்துல மழை பெய்யணும், திருடன்னு வரப்படாது. இவன் எல்லாம் ரெடியா பண்ணி வச்சுட்டு பயிர்கள்லாம் பண்ணி எல்லாம் கல்லாமேடுன்னு அந்த இடத்துல இந்த இடத்துல போய் அதை அடிச்சு எல்லாம் இங்க பிஸியா இருக்கும். அந்த பக்கத்து வயல்காரர் என்ன பண்ண தெரியுமா, நான் அந்த வரம்ப தூக்கி கொஞ்சம் கட் பண்ணி இந்த பக்கம் போடுவான். என்னடா இப்படி 2-3 வருஷம் பண்ணிவிட்டாங்க. அந்த வயசு சின்னது, இந்த வயசு பெருசாக என்ன அப்படின்னா இப்படி எல்லாம் லோகத்தில் நடக்கிறது பதில் அதை வேற பத்திரமா பாத்துக்கணும். அப்படி ஒரு பயன் செலவு பண்றதுங்கிறது இவ்வளவு பொருள் எதிர்பார்க்க வேண்டி இருக்கு. ஞானம் அதெல்லாம் ஒண்ணும் எதிர்பார்க்க காதால கேட்டுட்டே இருந்தா போதும். அதான் கிருஷ்யாதிவத்ராது அந்நிய கர்ம உபகுர்மணம், மற்ற செயல்களை எதிர்பார்க்கிறது. அக்னிஷ்டோ மத்தோ அபேதா, அக்னிஷ்டோ மாதிரி கர்மாக்கள் மற்ற கர்மாக்கள் அதை எதிர்பார்க்கலாம். வித்யா அந்நியம் அபேட்சதே, ஞானம் வந்த பிறகு நமக்கு ஆத்மானந்தம் கிடைக்கிறது. வேற எதை பார்க்கணும், எதையும் எதிர்பார்ல. வெளிச்சம் வந்தா இருக்க போச்சு, ஞானம் வந்தா அறியாமை போச்சு, அதுக்கப்புறம் வரணும்னு நீங்க கவலையே விட வேண்டாம். மனுஷனுக்கு கவலை என்னடா, தூக்கம் வர பரியந்தம் 10 மணிக்கு லைட் ஆஃப் பண்ணிட்டு படுத்துட்டா கட்ட இல்ல, இந்த பக்கம் புறலாம் அந்த பக்கம் புறா ஒன்றும் வரல. நான் என்னடா பண்றதுன்னு ஒரு மாத்திரை போட்டுனா அப்பா தூக்கம் வரல. சொன்னா சூட பாலை சாப்பிடும் போது எந்த அளவுக்கு சூட, எவ்வளவு சூடா சாப்பிட்டா அவ்வளவு சீக்கிரமா வரும் போலுக்கு, பிராணமே போட்டு சூட பாலை சாப்பிட்றா. அது பண்ணீங்கன்னா ஓங்கார ஜபம் பண்ண ஓம் ஓம் நான் பக்கத்துல வாய போட்டுட்டான். தூக்கம் வரல சார், சில பேருக்கு வரமாட்டேங்கிறது, என்ன பண்றது? யார போய் கேட்கறது? வரவே இல்லை. அதுக்கப்புறம் என்னடா தூக்கமும் வந்தது எப்படி, மத்த ராத்திரி 1 மணிக்கு வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு மக்கள் புலி வந்தது மாறுபடியும் எழுதிட்டாங்க. இப்ப முன்னாள் வெறும் தூக்கம் இல்லாத கவலை மட்டும் இல்லாமல் இப்ப இப்படிப்பட்ட சொப்னம் வந்தது. துஸ்வப்ரமுபஜாயதே, ஏன்னா மக்கள் ஜபம் பண்ணணும். படுக்கையில ஜபிக்கலாமா ஜபிக்கப்படாத குருவை கேட்கறது மறந்துட்டேனே. தூக்கமும் வரமாட்டேங்கிறது. 2 நிமிஷத்துக்கு மணிக்கு பாக்குறான், கரியாரத்தை பாக்குறான். வெறுமை தூங்கக்கூடாது, அரை மணி தூங்குங்கிற பக்கத்துல இருக்கிறோம். ஆனா தூக்கம் வந்துருதுன்னு வச்சுங்களேன், ஏதோ வந்துருதுன்னா அப்புறம் எழுந்து பார்த்தா 6:30 மணி. அடாடா நம்ம ரசம் வச்சுட்டு இருக்கேனே, இந்த மாசம் முழுக்க 4 மணிக்கெல்லாம் எழுந்துக்கணும்ட்டு போச்சுன்னா அவ்வளவுதான், ரசமும் போச்சு இது போடும். ஆனா என்ன, அந்த தூக்கம் வந்த பிறகு வெள்ளம் போடுறதா இல்லையா, அதே மாதிரி தான். எப்படி அக்ரேஷ்டோ மத்தோ அபேட்சேத வித்யா அஸ்து கிமபேட்சதே பிரத்யவாயஸ்து தத்யைவ யத்யஹங்கார யஸ்யதே. ஆனா இந்த கர்மாக்கள்லாம் பண்ணாது போனா பாப்பம் வரும்னு சொல்றாரு. சந்தியாவந்தனம் பண்ணலைன்னா பாப்பம் வரும், அக்னிஷ்டோமம் பண்ணலைன்னா பாப்பம் வருங்கிற ஞானம் வந்த பிறகு இதெல்லாம் பண்ண மாட்டேன். சன்னியாசி எதையும் பண்ண மாட்டேங்கிறாரு, அவருக்கு பாப்பம் வராதா? நான் பண்ணினா பாப்பம் வராத, பாப்பம் பண்ணாது போனா பாப்பம் வருங்கிறேன். ஞானம் வந்த பிறகு சன்னியாசிகளோ பண்ணலைன்னா பாப்பம் வரணுமே அவளுக்கும். நெருப்பு இருக்க, நான் தொட்டேன் எனக்கு எரியுது, இன்னொருத்தர் தொட்டா அவருக்கு எரியாதா? அப்ப வேண்டியவன் வேண்டாவனுங்கிறது நெருப்புக்கு இருக்கா? சின்ன குழந்தையும் அவனுக்கு தெரியாது, அவன் அறியாதவன், அவன் தொட்டா நீ எரிக்கலாமோ அவன் எரிக்கலாமோ அப்படின்னு அக்னி கேட்டுவிடும். அறிந்தாலும் அறியாத போனாலும் என் நிலையில இருந்தாலும் அக்னியுடைய சுபாவம் எரிக்க வேண்டியது. அதே போல நான் சந்தியாவந்தனம் பண்ணதுன்னா பாப்பம்னு சொன்னா இன்னொருத்தர் பண்ணாதது பண்ண பாப்பம். சில ஒரே பாப்பம் தான் போகும், எண்ணிக்கை பண்ணல முழுக்க இப்படி ஆயிடுமே சரி இல்லையே, அப்ப பாப்பம் வராதான்னு ஒரு டவுட். சத்தியவா எத்து சத்தியவ எத்த அகங்கார ஈஸ்யதே. அப்ப நான் செய்கிறேன் எனக்குடையதான எண்ணத்துடன் செய்பவன் செய்யாத போனால், யாருக்கு எது சொல்லப்பட்டிருக்கோ அவனதை சொல்லாத செய்யாத போனால் அவனுக்கு பாப்பம்.
தெரியவே இல்லையே, ஞானம் வந்தது இதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. அகங்கார பலார்த்தித்து விஜயேனாத்மவேதினா, எனக்கு இது வேணும், எனக்குடையதான ஆசையே இல்ல, எல்லாம் அடைஞ்சிட்டான். எல்லாம் அடைந்த பிறகு அவனுக்கு ஆசையே படல, அவனுக்கு எங்க இருந்து பாப்பம் வரப்போகுது. அகங்கார பலார்த்தித்து விஜயேனாத்மவேதினா தஸ்மாத் அஜ்ஞானாய சம்சார விருத்தையே. ஆகையால் தங்களுக்கு அஜ்ஞானம் போகணும், அதுக்காக அஜ்ஞானத்தினால ஏற்பட்டதான துன்பங்கள்லாம் போகணும். சம்சார விருத்தையே, இந்த சம்சாரம் போறதுக்காக பிரம்ம வித்யா விதானாயா, இதுக்கு என்ன வழி? ஆத்மாவை தேடுறது எப்படி? பிரம்ம வித்தியினால் தானே தேட முடியும். அதானே வேணும். அந்த பிரம்ம வித்தியை விதிக்கிறதுக்காக, விதானாயான சொல்லி கொடுக்கறதுக்காக பிராரப்தோபனிஷத்து இயம், அதுக்காக தான் இந்த உபனிஷத்து ஆரம்பிச்சிருக்கு. உபதேசத்துன்னு என்ன அர்த்தம்? இது ஒரு உபனிஷத்து. இந்த உபனிஷத்தை சொல்கிறேன். இது உபனிஷத்து ஈட்ட உபனிஷத்து, கேச உபனிஷத்து, கட்டோபனிஷத்து, கேனோபனிஷத்து, முண்டகோபனிஷத்து, மாற்று அப்படின்னு கேட்டிருக்கேன். உபதேச சாஸ்திரிய உபனிஷத்துன்னு யாரும் சொல்லலையே சார்ல. சொல்லாத போனாலும் அது கட்டாயா பேருட்ட விவகாரம். அது தனியா யாரும் சொல்லாத போனாலும் அதுக்கு அந்த தான் பேரு. ஏன் அந்த பேரு? உபனிஷத்துன்னா என்னது? உபனி பூர்வஸ்ய சுபிதோபனிஷத் அங்கீகரண பாவாச்ச கர்ப்பாதேஷ்டதா. உபனிஷத்துக்கு உபனிஷத்துன்னு ஏன் பேர் வந்தது? அதுப்பா உபனிஷத்துங்கிற சொல்லானது எப்படி வந்தது? நம்ம ஊர்ல எந்த சொல்லுக்கும் அர்த்தம் இருக்கணும். வெளியூர்ல அவன் அர்த்தம் இல்லாமலேயே பேர் வச்சுப்பான். ஸ்டோன் பேர் வச்சிருக்கான். என்ன அர்த்தம்? கல்லுன்னு பேர் வச்சுக்கலாமா? வச்சுட்டு இருக்கான் விவகாரம் முழுக்க. நம்ம ஊர்ல அப்படி வச்சுக்கிறது கிடையாது. பீட்டரு அது எதுல பேர் எல்லாம் கிடையாது. விவகாரம் என்னன்னா அதுக்கு அர்த்தம் இருக்கணும். எந்த சொல்லு சொன்னாலும் அதுக்கு நல்ல அர்த்தம் இருக்கணும். அதுவே நாமகரணம் பண்ற காலத்துல இன்ன பேர் தான் வைக்கணும்னு சொல்லியாச்சு. மக்கள் கட்டாயமே கிடையாது. இந்த மாசத்துல பிறந்தான் மாசநாமா, இந்த மாசத்துல கேசவன் கோவிந்தன் இப்படிதான் பேர் வைக்கிறோம். சார் எனக்கு அதெல்லாம் பிடிக்கல, பிடிக்கல கிடையாது. அந்த மாசத்துல பிறந்தா அந்த பேரை வைக்கிறோம். இந்த நட்சத்திரத்துல பிறந்தான் இந்த பேர் தான் வைக்கணும். கலையில ஒரு சார் எப்படி கூப்பிடுறியோ அந்த பேர் ஒன்னு இஷ்டமா வச்சுக்கோங்க. இந்த ஆந்திராக்காரெல்லாம் என்ன பண்ண தெரியுமா? வெங்கட சத்யநாராயண ஜெயகண தீமசேன இப்படி ஒரு 7-8 பேர் வச்சிருது. கலையில ஒரு மூர்த்திமா, இல்ல ஒரு சாஸ்திரிமா, அதுதான் கலையில இருக்கு. முன்னா இருக்கிறது கிருஷ்ணார்பணம் போய ஏன்டா இங்க ஒரு பேரு அங்கே ஒரு பேர் தான். பொண்ணுக்கு வசதியான ஒரு பேர் 7, பையனுக்கு பேர் 8. இதுக்குள்ள எதை தேடணும்னு தெரியல, எல்லாத்தையும் வெயிலாம். இதுல கலையில நம்ம ஏதோ ஒரு பேர் வச்சு நாராயணான்னு பேர் வச்சு நானும்னு கூப்பிடுறோம். அதுக்கு அர்த்தம் இல்ல. பிரணதார்த்திகாரன்னு பேர் வச்சிருக்கோம். ரொம்ப நல்ல பேர். யார் நமஸ்காரம் பண்றாளோ அவளுடைய மனக்கவலை எல்லாம் நீக்குபவர். ராஜானாம் ஆசிம் ஹரதீதி பிரணதார்த்தி ஹரா. கதைகள் எல்லாம் ரொம்ப பெருசா இருக்கேன். அவன்னு கூப்பிட்டான் திருடரும். என்ன விவகாரம் முழுக்க நமஸ்காரம் பண்ணினவருடைய பாபங்களை திருடுபவர்ங்கிற அர்த்தம் இருந்தால் எல்லாம் வச்சு விட கடைகளை ஹரம் போறது வச்சுக்கிறேன். அதே மாதிரி நம்ம ஊர்ல ஒரு உபனிஷத்துன்னு சொன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும் அல்லவா? என்ன அர்த்தம்? அப்ப உபனிஷத்துங்கிற பதமானது உபாங்கிற ஒரு சொல்லு, நீங்கிற ஒரு சொல்லு, அதுக்கப்புறம் சத்துங்கிற உபான்னா சமீபத்தில். யார் வேதாந்தம் வாசிக்கிறாரோ அவளுக்கு ஈப்பிரவியே சீக்கிரமாகவே நீ நிச்சயமாக சத்து ஞானம் வரும். உபனிஷத்துன்னா என்ன அர்த்தம்? யார் இதை பின்பற்றுகிறார்களோ அவளுக்கு நிச்சயமாக அறிவு வரும். எதனால வருதோ அதுக்கு உபனிஷத், அந்த அறிவுக்கு உபனிஷத்துன்னு பேரு. சார் அந்த அறிவு இல்ல என்ன சார் லாபம்? மனுஷனுடைய விவகாரம் எப்ப பார்த்தாலும் சம்திங் ஏதாவது இருந்தா பிரயோஜனப்படுறோம். அது பிரயோஜனம் இல்ல இந்த பக்கமே போக மாட்டோம். அப்ப விவகாரம் என்ன? இதனால என்ன லாபம்? அப்பா வாழ்க்கையில உனக்கு இருக்கக்கூடியதான துன்பங்களுக்கெல்லாம் காரணமான அறியாமை. இன்னைக்கு அதானே ஆரம்பிச்சோம், கேட்டுட்டே இருக்குமே. இந்த அறியாமையானது எதனால போகுமோ அது உபனிஷத்து. வாழ்க்கையில இன்னல்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இன்னல்கள்லாம் எதனால போகுமோ அது உபனிஷத்து. பிரம்மலோகத்துக்கு நம்ம போறதுக்கு வழி எது காமிக்குமோ அது உபனிஷத்து. அதான் சொல்றார் ததே உபனி பூர்வஸ்ய தது தாத்துக்கு உபா நீ என்கிற 2 சொற்கள் முன்னால இருக்குமேயானால்
கிருபி அதுக்கு மேல ஒரு பிரத்யம் போட்டு உபனிஷத்து மந்தீகரண பாவாத்த வாழ்க்கையில வரக்கூடியதான துன்பங்களை குறைக்கிறது, டென்ஷனை குறைக்கிறது. வேதாந்தத்தை கேட்டு கேட்டு எல்லாம் அப்படிதான் சார். இது ஆரம்பிச்சு எப்படின்னு தொட்டதுக்கெல்லாம் ஒரு டென்ஷன். இது சரியா இல்லையா, அது சரியா இல்லையா, அப்படி இல்லையா, இப்படி இல்லையா, இப்ப என்ன அப்படித்தான் இருக்கும். என்ன பண்ண சொல்றேன், சரி பிரம்மத்தை பார்ப்போம் அப்படின்னு வரும். இந்த மனசுக்கு ஒரு நிம்மதி இருக்க பத்தியா, அது இதனால வரும். மந்தீகரண பாவாத்த கர்ப்பாதே கதனா. அதே போலயே மனிதனுக்கு கர்ப்பவாசம் மறுபிறவி இல்லாம பண்ணக்கூடியது தான். ஆகையால் அப்படிப்பட்டதான உபநிஷத்தை ஆரம்பிக்க போறோம் அடுத்த சனிக்கிழமை. ஓம் சகனா